ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்றைக்கு உன்னை அதிர்ஷ்டசாலியாக தேர்ந்தெடுத்து இந்த இரவோடு இரவாகவே உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல துன்பங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கிறத போல தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள் வாழ்விலும் ஏதாவது ஒரு கடந்த கால ரகசியம் இருக்க தான் செய்து. ஆனால் நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வராதுங்கிறது தானே உண்மை. அதனால் இனி நடக்க போகிறது எல்லாமே நல்லதாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வராகியம்மா மேலே பாரத்தை போட்டுட்டு உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு போய்கிட்டே இரு என் செல்லமே. என்ன நடந்தாலும் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற அந்த நேரத்தில் அந்த நிமிஷத்தில் இருந்து இந்த வராகியம்மா என் ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருவேன். உன்னை போல தூய்மையான எண்ணம் கொண்ட நல்ல பிள்ளையாகிய உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. ஏன்னா உன்னை விட நல்ல மனசு இந்த உலகத்தில் பல பேருக்கு இல்லாமல் தான் தப்பு செய்கிறவங்களாகவும் தவறு செய்கிறவங்களாகவும் இருக்காங்க. அதனால் நல்ல பிள்ளையாகி உன்னை தேர்ந்தெடுத்து செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் உனக்கு செஞ்சு கொடுக்கணுன்ற முடிவோடு தான் உன்னை தேடி வந்தேன். இனிமே எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு உனக்கு துணையாக இருந்து நானே உன்னை காப்பாற்ற போகிறேன். உன்னை சுற்றி எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் என்ன வந்தாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு நீ முழுசாக என் மேலே நம்பிக்கை வச்சினாலே போதும் என் செல்லமே. என் பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்த போகிறேன். உனக்கு ஏதாவது தடையோ தடங்களோ பிரச்சனையோ கஷ்டமோ வந்தாலும் அதுக்காக பயப்படாமல் அதை முழுசாக என்கிட்ட சொல்லிட்டு என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா அனைத்தையுமே நான் பார்த்துக்குவேன். நான் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. இந்த நிமிஷம் உனக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் அடுத்த நிமிஷமே மிக அதிக சுகமாக தோணக்கூடிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன். எந்த நேரத்திலும் நீ வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. பொறுமை இழக்காம நம்பிக்கையோடு நீ இருந்தினாலே இந்த வராகியம்மா எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன். உன் மனசில் இருக்கக்கூடிய துயரங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் உன் பரிதவிப்பையும் பார்த்துட்டு தானே உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றணும்னு முடிவு செஞ்சுட்டு உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சோதனை வந்தாலும் நீ கவலைப்படாத, நான் உன் கூடவே தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் இருளெல்லாம் நீங்கி ஒளி பரவும்படியும் உன் முயற்சிக்கு துணையாக நான் இருந்து வழிகாட்டுதலாகவும் இருக்க போகிறேன் என் செல்லமே. யார் உன்னை விட்டு போனாலும் கவலைப்படாமல் இந்த வராகியம்மா உன் கூட தான் இருப்பேன்னு முழுசாக நம்பு. நீ நினச்சது நிச்சயம் நடக்கும். நீ கேட்டதும் உன் விருப்பம் போலவே உனக்கு கிடைக்கும். வானத்தில் மேகங்கள் கூட என்னை வணங்கும் போது நான் உனக்கான வணக்கத்திற்கான பதிலை கொடுக்காமலா விட்டுடுவேன். இந்த உலகத்தில் இருக்க சகல ஜீவராசிகள் மட்டுமல்ல, அந்த மேகமும் மரமும் எல்லாமே எனக்கு பணிந்ததாக என்னை வணங்கக்கூடியதாக தான் நான் படைச்சி வச்சிருக்கேன். நிச்சயமா அப்படிப்பட்ட எதன் மூலமாக எப்படி வேண்டுமானாலும் வந்து உன் விருப்பத்தை உன் வாழ்க்கையில் என்னால் நடத்தி கொடுக்க முடியும் என் செல்லமே. என் திருவடியை வணங்கி வாழ்ந்து வரும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லதாக நான் நடத்தி கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு வரும் சோதனைகள் எல்லாமே உன்னை வளர்க்கத்தான் வருதே தவிர உன்னை அழிப்பதற்காக நான் கொடுக்கல. எங்கே போராட்டம் இருக்குதோ அங்கே முடிவும் முன்னேற்றமுமே மிக பெருசாக இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு தடையையும் நீ வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிக்கிட்டு வாழ போகிற காலம் நிச்சயமாக உன்னை உயர்த்தும். நீ நினச்சதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி தருவதற்கு
இந்த வராகி அம்மா தயாராகவே இருக்கேன். எல்லா சூழ்நிலையிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தருவேன். உன் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. உன் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. இன்னைக்கு சோர்வாகவும் கஷ்டமாகவும் இருந்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு மாறி உனக்கான விடியல் ஒரு புது வெற்றியை கொண்டு வரக்கூடிய விடியலாக இருக்க போது. நீ நினச்சது எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா உனக்கு நடத்தி கொடுக்க தயாராக ஆகன் பிறகு நீ ஏன் கவலைப்படுற? நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா எல்லா குறைகளும் தீண்டு துன்பங்கள் நீங்கி உன் வாழ்க்கையில் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கணுங்கிறதுக்காக இந்த வராகி அம்மா எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உன்னை தேடி வருவேன். நீ இத்தனை நாளாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். நீ எதிர்பார்த்த பணமும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். எப்போவுமே நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ செஞ்சுக்கிட்டு வந்தால் போதும். தவறு செஞ்சிட்டினா அதை மறைக்க முயற்சி செய்யாமல் திருத்தி கொள்ள முயற்சி செய். யாருக்காவது உதவி செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் அதை வெளியில் சொல்லி காட்டாத. கோபம் வரும்போது உன் மனசை அடக்கிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருந்துடு என் செல்லமே. அதே போல் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு ஏதாவது செய்கிறேன் சொல்கிறேன்னு வாக்கு கொடுக்காத. நீ கஷ்ட காலத்தில் இருக்கும்போது உனக்கு உதவி செய்யாத மனிதர்கள் வேணும்னு தான் செய்யலை அப்படி இப்படின்னு யாரையும் எவரையும் தப்பாக எடை போட்டுட வேணாம். அதே போல் நீ இன்பத்தில் மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் இருக்கும்போது இன்னொருத்தரை ஒதுக்கி வைக்காம எல்லாரையும் சேர்த்து சந்தோஷப்படுத்த பழகு. அடுத்தவனை ஏமாற்றி நீ சிரிக்கவும் கூடாது, ஆத்திரத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்கவும் கூடாது. எப்போதுமே உன்னுடைய பேச்சோ சிரிப்போ யாரையும் கஷ்டப்படுத்தாத அளவுக்கு இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. இருள் வந்துச்சுன்னா இரவு பொழுது முடிஞ்ச பிறகு இருள் போய் காலையில் வெளிச்சம் வருவது போலதான் இந்த இரவோட இரவாக இருளாக இருக்கும் உன் துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கொடுத்து நாளை விடியல உன் வாழ்க்கை இனிமையாக மலரும்படி செய்ய போகிறேன். நீ சந்தித்த எல்லா துன்ப துயரங்களும் இன்றே இப்பொழுதே உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகட்டும். நீ தவம் இருந்து என்கிட்ட கேட்ட உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதத்தோட நீ எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிக்க போகிற. உன் மனசில் இருக்கும் துயரங்கள் எல்லாம் இந்த வராகி அம்மாவின் பாதத்தின் முன்னால் அழிஞ்சு கரைஞ்சு காணாமல் போயிடும். உன் மனசுக்கு உரிய முழு சந்தோஷத்தையும் மனநிறைவு அடையும் வகையில் நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. இனிமே உன்னுடைய சிந்தனைகள் உனக்கு சுமையாக பாரமாக இருக்கக்கூடாது. எல்லா சோதனைகளையும் உன் வாழ்க்கையில் முடிச்சு வச்சுட்டு உனக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நான் கொடுக்க போகிறேன். வாழ்க்கையில் இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழும்போது எல்லா இருட்டும் மறைஞ்சு போய் துயரங்கள் குறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் ஆரம்பிச்சிடும். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. கடலின் அலைகளைப் போல உன் வாழ்க்கையில் துன்பம் வந்து வந்து போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிரந்தர வெற்றி பெற்று நீ நிரம்பிய சந்தோஷத்தோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. நீ ஏங்கி தவித்து எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த ஆனந்தகரமான சந்தோஷ செய்தியை உன் வீட்டுக்கே வரும்படி நான் செய்ய போகிறேன். நாளையிலிருந்து உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நீ எதிர்பார்த்த எல்லாமே உனக்கு கிடைக்கும். அது குழந்தையின் வரமாக இருந்தாலும் சரி, அல்லது கல்யாண விஷயமாக இருந்தாலும் சரி, வேலையில் வாழ்க்கையில் கல்வியில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே நீ எதிர்பார்த்தது போல் நான் உனக்கு கொடுத்துட்றேன். நீ இப்போது சுமந்துக்கிட்டு இருக்க சகல வேதனைகளும் முடிஞ்சு போய் உன் குடும்பம் வளமாக மாறும்படி என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்க போகுது. நீ எப்பவும் நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும். உன் வேண்டுதல்களுக்கு நான் ஒருபோதும் மறுப்பு சொல்ல மாட்டேன். உன் வீடு தோரணங்களாலும் சந்தோஷத்தாலும் நிரம்ப போது மகிழ்ச்சியில் மலரப்போகிறாய். உன் வாழ்க்கையில் இன்பம் பெருகும்படி என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்க போகுது என் செல்லமே.
மற்றவங்க உன்னை ஒதுக்கி வைக்கும்போது நீ ஒதுங்கியே இருந்துடு. அலையில் மிதக்கும் குப்பையாக வந்து ஒதுங்கக்கூடாது. சீறி ஒதுங்கக்கூடிய அலையாக நீ வாழ்ந்து காட்டணும். யாராவது ஒதுக்கி வச்சாலோ அவமானப்படுத்தினாலோ தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு போகாம நெஞ்ச நிமித்தி நேர்மையாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். இந்த வராகியம்மா உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன். நீயும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டியது இப்போது அவசியமேன்னு செல்லமே. நீ போட்ட விதைகளையெல்லாம் மரமாக மாற்றி உன் லட்சியங்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போதெல்லாம் அதை வெற்றிக்குரிய வாய்ப்பாக மாற்ற வேண்டிய கடமையை என்கிட்ட விட்டுடு. வராகி அம்மானு என்னை கூப்பிட்டாலே ஒரு தாயாக ஓடி வந்து உன் மேலே நான் கருணை மலை பொழிவேன் என் செல்லமே. நீ எங்கே இருந்தாலும் என் அருள் முழுவதையுமே உனக்கு அள்ளி கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவின் மனசுக்குள்ளே குடியிருக்கிற என் அன்பு பிள்ளையான உன் மனசுக்குள்ளே நானும் குடியிருக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படவும் வேணாம், தளரவும் வேணாம், தயங்கவும் வேணாம். உன் மனசில் பக்தியும் நெஞ்சத்தில் நம்பிக்கையும் இருக்கும்போது நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நடந்தே தீரும்னு முழுவதுமாக நம்பு. நீ அழுகும்போது ஆறுதல் சொல்லணும்னு யாரும் வரலைனாலும் பரவாயில்ல. இன்னும் எதையாவது சொல்லி உன்னை அழுக வைக்கிறத நான் பார்த்துட்டு தான் உனக்கு ஆறுதல் சொல்லி உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றுறதுக்காக நானே உன்னை தேடி வந்துட்டேன். என் அன்பு பிள்ளைகள் யாருமே கலங்கக்கூடாது. நீ என்னை நம்புனினா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை பயணத்தில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் நீ பயப்படாமல் அதை தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இருந்தினா உனக்கு துணையாக நானும் இருப்பேன் என் செல்லமே. உன்னை என் கைகளில் ஏந்திக்கிட்டு உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் தயாராக தான் வந்திருக்கேன். இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முடிவே தெரியாத பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு முடிவாக, உனக்கு வழிகாட்டியாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? இனிமேலாவது எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு புரிஞ்சு நடந்துக்கோ. கோபம் வர வேண்டிய இடத்துல வராமல் உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக இருந்தாதான் அது தப்பு. அதே போல் வரக்கூடாத இடத்துல வந்தாலும் அது தப்பு தான். ஏன்னா உன்னை பாதுகாக்கும் ஆயுதமாக நீ கோபத்தை வச்சுக்கிட்டு யாராவது உனக்கு எதிராக ஏதாவது மாறாக உனக்கு கஷ்டத்தை உன் தன்மானத்தை அளிக்கக்கூடிய வகையில் ஏதாவது செய்யும்போது நீ அவங்க முன்னால் கோபத்தை காட்டி தான் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு வரணும். எப்போவுமே கோபம் உனக்குரிய ஆயுதமாக மட்டுமே இருக்கும்படி நீ பார்த்துக்கோ.